சொர்க்கத்திற்கு போவார்கள். ஏன் அவர்கள் மட்டும் போகும்படி நாங்கள் போக முடியாதா என்று சொல்லி இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, மனிதர்களுக்குள்ளாக இன்றைக்கி ஒரு கேள்விகள் எழும்பி, சொர்க்கமா, அங்கே போனவங்க யார், இருந்தவங்க யார், அதை கண்ணால் பார்த்தவங்க யார் என்று சொல்லி இன்றைக்கி மனிதர்களிடத்தில் அநேக கேள்விகள் எழும்பி கொண்டிருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளை, கர்த்தருடைய சித்தத்தின்படி, அப்போ கர்த்தருடைய சித்தம்னா என்ன? ஆமென். கர்த்தருடைய சித்தம் என்று சொன்னாலே ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம். ஆமென். நான் இந்த உலகத்தில் செய்தது போல் நீயும் செய்ய வேண்டும். ஆமென். அப்போ என்ன செய்துவிட்டு போனார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி பார்த்தால், அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் எல்லாரிடம் பாசம் காட்டினார், எல்லாரையும் சிநேகித்தார், எல்லார் மேலும் இரக்கம் பாராட்டினார். ஆமென். தனக்கு இருந்ததை அனைத்தையும் மற்றவர்களுக்கு என்ன செய்தார்னா கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் அநேக ஆமென் தேவை உள்ள பொருட்கள் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது. ஆனால் நாம் பேருக்கு ஏதோ ஒரு உதவி செய்துவிட்டு ஆமென் அதை இன்றைக்கு நான் உதவி செய்தேன் என்று சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எத்தனை உதவிகளை செய்தார். நான் அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொன்னாரா? இல்லை. இந்த உலகத்தில் ஆமென் இன்றைக்கும் ஒருவேளை சாப்பாட்டு கூட இல்லாமல் இருக்கிற எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஆமென். அந்த மாதிரி நபர்களை சந்தித்து அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவிகளை செய்கிறோமா? ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியவனுக்கு ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு. அப்போ யார் சிறியவன், யார் எளியவன்? ஆமென். யார் திடனற்றவனாக இருக்கிறான்? ஆமென். யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லையே என்று சொல்லி ஆமென் பலவிதமான ஆமென் சூழ்நிலைக்குள்ளாக அகப்பட்டு கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் உதவி செய்யும்போது தான் அந்த சிறிய உதவி ஆண்டவருக்கு என்ன செய்தோம்னா செய்யப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த சொர்க்கத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா போய் கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்காக அப்படி கஷ்டங்களை பட்டேன், இப்படி கஷ்டங்களை பற்றி என்று சொல்லுவது ஒரு புண்ணியமில்லை. ஆண்டவருக்காண்டி எவ்வளோ கஷ்டங்களை நாம் படுகிறோம். பணத்தினாலையா, இல்லை பொருளாதாரத்தினால, இது எதுவுமே வேண்டாயா. இயேசு அவன் எனக்குள்ளே இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எது எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சோறு தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காண்டி ஏதாவது செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் துடித்து கொண்டு இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சொர்க்கத்திற்கு அழைக்கிறார். அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு போகும்போது அங்கே இளைப்பாறுதல் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதியை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஆமென்.